सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सद्रूपेण चिद्रूपेण आनंदरूपेण सर्वत्र अवस्थितं स्वात्मानम् अनुसन्धतः सर्वभोक्तृत्वम् अस्ति इत्यभिप्रेत्य एवं क्रियते। अहमन्नम् 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 अहमन्नादः 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 इति अहमन्नम् 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 इति अन्नमु नाने अन्नाद अन्नम अस्ति अन्नते सात्र अदुम नाने मूल तरह से अहमन्नम् 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 अहमन्नादः 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 அது எந்த அபிப்பிராயத்தில் சொல்றதுன்னா சர்வாத்ம பாவம் இருக்கு. கீதையில போக்கா போக்யம் எல்லாம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாதோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அங்கேயும் வருது. பிரம்மார்ப்பணம் ஒரு பதம் இல்லை. ஆட்சியம் பார்த்தா தெரியும். பிரம்ம அர்ப்பணம் அர்ப்பணம் பிரம்மா அர்ப்பிதம் பிரம்மா பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னோ அக்னி பிரம்மா பிரம்மணாஹுதம் ஹோமம் பண்றவன் பிரம்மா. இது வாக்கியம் வருது இல்லையா? அந்த மாதிரி சத்ரூபேண சித்ரூபேண ஆனந்தரூபேண சர்வத்திர அவஸ்திதம் சுவாத்மானம் அனுசந்ததா. ஆத்மஸ்வரூபமா நான் எல்லா இடத்துல இருக்கேன். இப்படி ஒரு அனுசந்தானம் வந்தவனுக்கு அனுசந்தானம் பண்றவனுக்கு சர்வ போக்திருத்துவம் அஸ்தி. பரிச்சின்ன பாவனை கிடையாது. இதுதான் சர்வாத்ம பாவம்னு சொல்றது. அப்படி எல்லாம் இருக்க முடியுமான்னு கேட்டா சுட்டி சொல்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாவனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆத்மா வந்து விபூன்னு படிக்கிறது இது வேதாந்தத்துல மட்டும் இல்லை, நியாயசாஸ்திரத்திலும் அப்படிதான் ஒத்துருக்கான். ஆத்மா விபூன்னு ஒத்துருக்கான். நியாயசாஸ்திரம் இருக்கு. நியாயசாஸ்திரத்துல மீமாசையில வைசேஷிகத்துல சாங்கியத்துல யோகத்துல எல்லா தரிசனத்திலும் ஆத்மா விபு. விபுனா சர்வவியாபகம். சர்வவியாபகம் ஆத்மஸ்வரூபம் ஒத்துருக்கான் எல்லா தரிசனத்திலும். வேதாந்தம் மட்டுமில்லை. அதுக்கு அவ வந்து ஸ்ருதியை பார்த்துன்னு சொல்ல. ஸ்ருதியை பார்த்துட்டு வந்த ஸ்ருதியோட அபிப்பிராயத்தை பிரமாணமா வச்சுட்டு வந்த தரிசனம் வேதாந்த தரிசனம். தர்க்க தரிசனமும் மற்ற தரிசனங்கள் எல்லாம் ஸ்ருதியை பிரமாணமா வச்சுருக்காங்க. ஆனா தர்க்கம் மூலமா அவருடைய சித்தாந்தங்கள் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் தர்க்கத்தினாலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல, தர்க்கத்தினாலேயே ஆத்மா விபூன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லோரும். எக்ஸ்பர்ட் லேட்டர் வேதாந்தி அது கூட சொல்ல முடியாது. மத்த மதத்துல ஆத்மா அணு பரமாத்மா ராமானுஜ தரிசனத்திலும் ஆத்மா அணு பரமாத்மா விபூ. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேல வந்த எல்லா வேதாந்தத்திலும் வேதாந்தம் சொல்லி பல சம்பிரதாயம் வந்திருக்கு இல்லையா? அந்தாத்வைதம் லிங்காத்வைதம் சித்தாத்வைதம். அது வந்து அத்வைதம் இல்லை, சித்தாத்வைதம் சிவாத்வைதம். இப்படி எது எடுத்தாலும் இவா எல்லாரும் வந்து அணு ஆத்மவாதிகள். அதுக்கு முன்னாடி இருந்தவா தர்க்கத்தினால தங்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்தவா எல்லாரும் விபு ஆத்மவாதிகள். அது வந்து ஆச்சரியமா இருக்கு. இவா வந்து வேதாந்தம் சுதி வாக்கியங்களை பார்க்கிறவா யாரு? வேதாந்திகள் சொல்லி அப்புறம் வந்தவா எல்லாரும் சுத்தி வாக்கியங்களை பிரமாணமா ஒத்துண்ட அது முக்கியமா எடுத்துட்ட தன்னுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து இந்த விஷயத்துல வேற விதமா சொல்லிட்டாங்க. ஆத்மா அணு இங்க மட்டும்தான் இருக்கு. சரீரத்துல மனசு
மனசு அனுபவம் நியாயசாஸ்திரத்துக்கு. இவ ஆத்மா அங்கங்க இருக்கு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், கசமபி ஐக்கியம் தான் வரையணும். அதுதான் ஐக்கியம் சொல்லவே வரக்கூடாது. ஐக்கியம் வருமோ பயந்து சொல்லுவா இருக்கு. பரமாத்மா ஐக்கியம் வந்துருமோ ஒரு பயம் ஏற்பட்டுருக்கோ தெரியாது. வந்த மாதிரி இருக்கு அணு சொல்லி. அப்போ நான் இங்கதான் இருக்கேன். இந்த சரீரத்தை வச்சுட்ட பரீட்சை. இந்த சரீரம் எங்க இருக்கோ அங்கதான் நான் இருக்கேன். சரீரத்துக்கு வெளியே கிடையாது. இந்த ஒரு பரீட்சையில் அனுபவம் இருக்கேன். கிருதகிருத்தியத்துவம் மரியதே ஞானாமதேன கிருத்தஸ்ய கிருதகிருத்தியஸ்ய யோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவ்யம் அஸ்திதே ந சதத்வ ஞானாமதேன கிருத்தஸ்ய கிருதகிருத்தியஸ்ய யோகினா. ஞானமான அமிர்தம். இது அமிர்தம் புராணத்தினுடைய பாஷையில ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய ஏதோ ஒன்றும் தெரியறது இல்லையா. அமிர்தம் அமிர்தம் வந்துவிட்டோ அது தேவாவுக்கிட்ட கிடைச்சது, அசுராவுக்கிட்ட சண்டை போட்டிருக்கு, அது மாதிரி எல்லாம் வருது. ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடிய ஏதோ ஒன்று தெரியுது. அது புராணத்தினுடைய பாஷை. அவ்வளவுதான். ஞானமான அமிர்தத்தினால திருப்தியா கிருதகிருத்தியா கிருதம் கிருத்தியம் ஏனதா எது பண்ணணும் நினைச்சதோ எல்லாம் பண்ணியாது. கிருதகிருத்திய யோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம், எதுவும் கர்த்தவியமா இல்லை. அஸ்திதே ஏதாவது கர்த்தவியமா இருக்குன்னு தோன்றதா இருந்தால் நச தத்துவிது அவன் கர்த்தவித்து கிடையாது. எஸ் ஆத்மரதிரேவ ஆத்மகிருத்த மாணவ ஆத்மன்யேவ சந்துஷ்டா தத்துவ காரியம் ந வித்தியதே. இது சமன்வயாதிகார பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் பண்ணியிருக்காங்க. எஸ் ஆத்மரதிரேவ தன்னுடைய சுரூபத்தில் மட்டுமே இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு ஆத்ம திருப்த மாணவன் தன்னுடைய சுரூபத்திலே திருப்தி அடைஞ்சிருக்கு. இருந்தால் ஆத்மன்யேவ சந்துஷ்டா சத்திய காரியம் ந வித்தியதே. சத்திய காரியம் தான் வித்தியதே. அப்படி என்னென்ன காரியம் இருக்குன்னு தெரியுது. குருவன்னேவேக கர்மானி ஜீவிஷே சதம் சமா, அதுவும் சுதிய சொல்லியிருக்கு. ஆத்மன்யேவ சந்திருப்தா சத்திய காரியம் ந வித்தியதே. அப்படி இருக்க முடியும்னா கர்ம சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்க முடியாதுன்னா கர்ம சம்பந்தம் இருக்கு. இது ரெண்டு வழிதான். திருத்தியம் நாஸ்தி, மூணாவது கிடையாது. பிராப்தவியதாபி சூயதே அபயம் வை ஜனக பிராப்தோதி. கிடைக்கவே கிடைக்க போகுது, அதுவும் தெரியாது. கிடைக்காத ஏதோ ஒன்று கிடைக்கிறதா இல்லை. அதுக்காக எந்த வேதாந்த வாக்கியமும் இல்லை. அபயம் வை ஜனக பிராப்தோதி இது சுத்தி தஸ்மாத் தத் சர்வம் அபவத் சுத்தி பிரம்ம வேத பிரம்மைவ பவதி இது. அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து தான் கிடைக்க போறது. இந்த வரைக்கும் இல்லாத ஏதோ ஒன்று கிடைக்க போறது அப்படி தெரியல. அதனாலதான் மற்ற மோட்சவாதங்கள் எல்லாம் தப்பு. மற்ற விதமான மோட்சவாதங்கள் இருக்கு. இந்த வரைக்கும் இல்லாத ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு லோகத்துல ஏறுறது அப்படின்னா பிராப்த பிராப்தி இல்லை, அப்பிராப்த பிராப்தி. ஆனா வேதாந்தத்துல பிராப்த பிராப்தினா என்ன அர்த்தம்? கிடைக்கிறதுனா கிடைக்கலே என்ற பிரமம் அப்பிராப்தத்துவ பிரமம் இவருக்கு எப்படி சொல்லலாம்? சாஸ்திர பாஷையை சொல்லும்போது அப்பிராப்தத்துவ பிரமம் இவருக்கு கிடைக்கலே என்ற பிரமம் போகுது, புதுசாகவும் இல்லை. நன் ஏதோ துக்க விநாச சுக ஆவிர்பாவோ தத்துவஞானேனைவ சித்தத்வா ந ஜீவன்முக்தி பிரயோஜனதாம் அர்ஹதா. இது ரெண்டும், இது துக்க விநாசம் சுகாவிர்பாவம், இது ரெண்டும் தத்துவஞானத்தினாலேயே சித்தமாச்சு. தத்துவஞானத்தினுடைய பிரயோஜனமா சொல்றதுனால ஜீவன் முக்தியுடைய பிரயோஜனமா எப்படி சொல்ல முடியாதது கேட்கறது. நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு பிரயோஜனமும் தத்துவஞானத்தினுடைய பிரயோஜனம். அதனால ஜீவன் முக்தியுடைய பிரயோஜனமா எப்படி சொல்ல முடியாது. இது ரெண்டும் செப்பரேட்டா சொல்றது, துக்க விநாசம் சுகப்பிராப்தி. ஆனா வேதாந்த சித்தாந்தத்தில் அப்படி சொல்லலாம். ஐயாயிராவுடைய மதத்துல இருந்து வேற கேவலம் துக்க நிவர்த்தி என்றது புருஷார்த்தமா சொல்லல. துக்க நிவர்த்தினால
துக்க நிவர்த்தி மட்டுமா ஒரு இடம் இல்லை. துக்க நிவர்த்தி இருந்தா சுகப்பிராப்தி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சுகம்னா ஆத்மஸ்வரூபமே சுகமா இருக்கிறதுனால, சுகஸ்வரூபமா இருக்கிறதுனால சுக பிராப்திக்கு பிரதிபந்தகமா ஏதாவது துக்கம் இருந்தால் அந்த துக்கம் போனால் உடனே புதுசா ஒன்றும் வேண்டாம், சுகப்பிராப்தி அங்கே இருக்கு. ஆனா நையாயிகாதி மதத்துல ரெண்டும் வேற வேற சொல்றது. துக்க சுகப்பிராப்தி வேற, துக்க நிவர்த்தி வேற. அவன் என்ன நினைக்கிறான், துக்க பிராப்தி மட்டுமா சில இடத்துல இருக்கு, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி இருக்கிற இடத்துல எல்லாம் சுகப்பிராப்தி இல்லை. அப்படின்னா துக்கம் போறது அவ்வளவுதான், சுகம் வருவதும் கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல துக்கம் நிவர்த்திக்கிறது அவ்வளவுதான், சுகம் ஒன்றும் வரல. அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி இல்லை, அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவான்னா, லௌகிக உதாரணம், தாராபதமே சுகி சம்பிருத்தா. முக்காவளியில தலையில ஒரு கல் வச்சுட்டு போயிட்டு இல்லைன்னா ஒரு ஏதாவது ஜெயிச்சு வச்சுட்டு போயிட்டு பயங்கரமான துக்கம் இறக்கி கீழே வச்சுட்டான், சுகி சம்பிருத்தா. இப்போ அவன் சொல்லுவான், ஐயாயிக்காக சொல்லுவான், இங்க சுகம் ஒன்றும் வரல, துக்கம் போச்சு அவதான். சுகம் இங்க சுகத்துக்காக ஒன்றும் வரல, துக்கம் போச்சு அவதான். அப்ப சுகம் எப்படி வரும்? சுகம் எப்படி வரும்னா சுகத்துக்காக புதுசா ஏதாவது வரணும், அப்பதான் ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடைக்கல, இருந்த துக்கம் போயிடுச்சு அவ்வளவுதான். அவன் என்ன சொல்லுவான், நையாயிரம் என்ன சொல்லுவான், சுகம் ஒன்றும் வரல உனக்கு, துக்கம் போயிடுச்சு அவ்வளவுதான். சுகம் வந்திருக்கும் பேச்சு அவ்வளவுதான், சுகம் வரல. உண்மையா இந்த சுகமும் விசேஷமா ஒன்றும் சுகம் ஒன்றும் வரல, துக்கம் போயிடுச்சு அவ்வளவுதான் சொல்லுவான். ஆனா இது தப்புன்னா அவருடைய சித்தாந்தத்துல ரைட்டு, நம்மளுடைய சித்தாந்தம் சுத்தி சொல்ற வழின்னு பார்த்தா தப்பு. நம்மளுடைய சித்தாந்தம் வேற இல்லை, சுத்தி சொல்றதுதான் நம்ம சித்தாந்தம். என்னன்னா ஆத்மஸ்வரூபமே சுகமா வச்சுட்டு இருந்தாங்க, அதுதானே சித்தாந்தம். ஆத்மஸ்வரூபமே சுகமா வச்சுட்டு இருக்கும்போது இந்த சுகம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கு. நம்மளுடைய தப்பு தான், அதுக்கு மேல அது பிரகாசிக்கிற விடலை. புரியுதா? புதுசா நம்மளுடைய தப்பு என்ன எங்க இருக்குன்னா, அந்த ஆத்மஸ்வரூப சுகம் பிரகாசமா இருக்கிறதுனால பிரகாசப்படுத்துறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. பிரகாசமா இருக்கிறதுனால அந்த சுகம் ஆத்மஸ்வரூபமான சுகம் எந்த விஷயத்தையும் அபேட்சிக்காமலே பிரகாசிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கு. ஆனால் பிரகாசிக்க விடலை. யாருடைய தப்பு? நம்மளுடைய தப்பு. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? துக்காரோபம் பண்றதுனால ஏதாவது ஒரு துக்கம் சும்மா இருந்தாலும் ஏதாவது இல்லாத விஷயத்தை யோசிச்சு இப்ப சுகமா இருந்தாலும் அப்புறம் ஏதாவது துக்கம் வருமோ, இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துருக்குன்னா அந்த சுப்பிரகாச சுகம் போயிருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். பாரம் தலையில் வைக்கும்போது கொஞ்சம் துக்கம் இருக்கும், அந்த துக்கமும் அத்தியாசத்தினால்தான். என்ன காரணம்? சரீர அத்தியாசம் வந்திருக்கு. அந்த சரீரத்தில் இருக்கிற பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயின் அங்க ஆரோக்கியம் பண்றதுனால தலையில பாரம் இருக்கும்போது அதனால வரக்கூடிய அந்த கஷ்டம் ஞானி விட்டுருவோம். நம்மளுடைய தப்பு என்ன சொல்றது? நம்மளுடைய தப்புன்னு அது ஒரு சுவாபாவிகம், அது அஸ்வாபாவிகம் சொல்லுவார். இருந்தாலும் நடக்கிறது என்ன, ப்ரோசஸ் என்ன பார்க்கணும். அந்த சுரூப சுகத்தை அனுபவிக்க விடலைன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய துக்கம் நினைக்கிறது இல்லையா, தலையில் வாரம் வைக்கும்போது அது என்னுடைய துக்கம், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ற ஒரு பாவம் வரும்பொழுது இந்த துக்கம் ஆத்மஸ்வரூபத்தில் ஆரோபம் பண்ணியாச்சு. இந்த ஆரோபத்தினால சுப்பிரகாசம் பிரகாசிக்காம இருக்கு. இந்த கீழே வச்சிருந்தா என்ன வரும்? அந்த ஆரோபம் போயிருக்கு, இது பிரகாசிக்கிறது. சுசுத்தியில் என்ன நடக்கிறது? துக்க ஆரோபம் பண்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா மனசு போயிருக்கு. மனசு இருந்தா தானே எல்லா ஆரோபங்களும் பண்ண முடியும். அப்ப எல்லா ஆரோபத்துக்கும் தூளா இருக்கக்கூடிய கரணமா இருக்கக்கூடிய அந்த மனசு வேலை பண்ணாம இருக்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படியே பிரகாசம் இருக்கும். அதனால பிரதிபந்தகம் இல்லைன்னா
சொரூப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதனால தாராபதமே சுகி சமிருத்தான சுகி சமிருத்தான் தான். துக்கம் போயிடுத்துன்னு மட்டும் இல்லை, துக்கம் போனாலும் சொரூப சுகம் பிரகாசிக்கிறது இல்லையா. துக்கம் போயிடுத்துனால் உடனே அந்த சொரூப சுகம் அப்படியே பிரகாசிக்கிறது. துக்கம் போயிடுத்துன்னா உடனே சொரூப சுகம் பிரகாசிக்கிறதுனால எங்க எந்த இடத்துல துக்காபகமும் இருக்கோ, துக்கம் போறதோ, துக்கத்துக்கு நிவர்த்தி வருதோ, அங்கே சொரூப சுகம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். வேதாந்த சித்தாந்தப்படி பார்த்தா அப்படிதான் சொல்லலாம். நையாயிக மதத்தில் சொரூப சுகம்னு கிடையாது. சொரூப சுகம் ஒரு சுகம் கிடையாது. சுகம்னா சுகத்தினுடைய காரணம் இருந்தால் அது வர்றது, துக்கத்தினுடைய காரணம் இருந்தால் அதுவும் வர்றது. அப்போ துக்கம் எப்படி சேரக்கூடிய ஒரு ஒரு தர்மமா இருக்கோ துக்கம் நம்மளுடைய சித்தாந்தத்துல, சுகமும் அப்படிதான் இருக்கும் நியாய சித்தாந்தத்துல. துக்கம் எப்படி சேரக்கூடிய ஒரு பொருளா இருக்கோ அந்த மாதிரி சுகமும் அப்படிதான். சொரூப சுகம் ஒண்ணு கிடையாது. அதனால சொரூப சுகம், சொப்பரகாசம், ஆத்மஸ்வரூபம் அப்படிலாம் கிடையாது. அதனால அவளுடைய சித்தாந்தம் அப்படி இருக்கு, நம்மளுடைய சித்தாந்தம் அப்படி இருக்கு. அதை வச்சுட்டு ரெண்டா பிரிச்சு காமிக்கிறார். துக்க விநாசம், சுகாவிர்பாவம். இது ரெண்டும் தத்துவஞானத்தினால வரணும் சொல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்க? ஜீவன் முக்தியோட பிரயோஜனமா சொல்றீங்க. அது எப்படின்னு கேட்கிறார். நைவம் சுரட்சிதையோ சுரட்சிதையோ தயோகோ அத்த விவக்ஷிதத்வா. அப்படின்னா ஞானத்தினுடைய பலமா இருக்குது. இதுல துக்க விநாசமும் சுகாவிர்பாவம். ஆவிர்பாவம்னா புதுசாவும் ஜெயிக்கிறதில்லை, இருக்கிறதே தெரியாது. அவ்வளவுதான் ஆவிர்பாவம். ஆவிர்பாவம் அப்படிதான் சொல்றாங்க. ஆவிர்பாவம்னா புதுசா வர்றதில்லை, இருக்கிறதே தெரியாது. இது ஆவிர்பாவம்னு பேரு. இது ரெண்டும் சுகாவிர்பாவமும் துக்க விநாசமும் ரெண்டுமே ஞானத்தினுடைய பலமா இருந்தாலும் சேர்ந்து அந்த சுகத்தை சம்ரட்சணம் பண்ணணும் இல்லையா. ஒரு தடவை வந்துருக்கு அப்படியே நிக்கணும். துக்கம் போயிடுச்சு திருப்பி வரக்கூடாது. ஒரு தடவை போயிடுச்சு திருப்பி வரக்கூடாது. சுகாவிர்பாவம் ஒரு தடவை வந்துருக்கு திருப்பி போகக்கூடாது. இதுக்கு என்ன பரிபாலனம் பேரு? சம்ரட்சணம் பண்ணணும். அது சம்ரட்சணம் பண்றது இது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தியோட பிரயோஜனம் என்னன்னா இது சம்ரட்சணம் பண்றது. ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா துக்க விநாசம், சுகாவிர்பாவம் ரெண்டும் ஞானத்தினுடைய பலம் இருக்கட்டும். ஞானத்தினுடைய பலமா சேர்றது நம்மளுடைய பார்க்க சேர்றது இல்லை. சுகாவிர்பாவமும் துக்க விநாசமும் ஞானத்தினுடைய பிரயோஜனமா சேர்ந்தாலும் அது நிற்கிறது எப்படின்னா ஜீவன் முக்தினாலும் நிற்கிறது. அதனால ஜீவன் முக்தியுடைய பிரயோஜனமா சொல்றோம். यथा तत्त्वज्ञानं पूर्वमेव उत्पन्नमपि जीवन्मुक्तौ सुरक्षितं भवति एवमेव एतावत् सुरक्षितो भवतः. எப்படி அந்த தத்துவஞானமும் சுரட்சிதமா நிற்கணும் இல்லையா. தத்துவஞானமும் போயிடும், எல்லாமே போயிடும், வந்தா நிற்காது. தத்துவஞானமும் போயிடும்னா போகாத, ஜீவன் முக்தினாலும் போகாது நிற்கணும்னா அது ஜீவன் முக்தினால்தான். ஜீவன் முக்தோ சுரட்சிதம் பவதி एवमेव एतावत् सुरक्षितो भवतः. नन्येवं जीवन्मुक्तेः पञ्चप्रयोजनस्य प्रति समाहितो योगीश्वरः लोकव्यवहारं कुर्वन् तत्त्वं योगी श्रेष्ठः इति वक्तव्यं. तस्य रामवसिष्ठयोः प्रश्नोत्तराभ्यां निराकृतम्. ஏதோ வச்சுருந்தது. ஜீவன் முக்திக்கு 5 பிரயோஜனம் இருக்கு, ஞானத்துக்கு 2 பிரயோஜனம். அப்படி கணக்கு பண்ணா எது மேல இதுக்கு ஞானத்தோட ஜீவன் முக்தி கொண்டதும் தெரியாது. ஆனால் ராமனும் வசிஷ்டனும் சம்பாஷணத்துல அப்படி இல்லைன்னு தெரியுது. இதெல்லாம் சரியா வருமா கேட்கிறேன். ஏன்னா ராமனும் வசிஷ்டனும் என்ன சொல்றார்? ஸ்ரீராமஹா மகவன் பூதபூத ஜாது சமாஹித பிரபுத்தைவ விக்ராந்த விவகாரபரோபுத கச்சித் ஏகாந்தமாச்சிருத்ய சமாதி நியமே ஸ்திதः
தயோஸ்து கதரஸ்ரேயான் இதுமே பகவன் வதா. ராமருக்கு கேள்வி, ஜீவன் முக்தர் உத்கிருஷ்டனா, சமாதியில் இருக்கக்கூடிய தத்துவஞானி உத்கிருஷ்டனா அப்படின்னு கேள்வி. லோகத்தோட அர்த்தம் என்ன? பகவன் பூதபங்கேஷா, இது சம்போதனம். சக்தி ஜாது சமாஹிதா பிரபுத்தைவ விக்ராந்தோ விவகாரபரோபி சன். சக்தி ஏகாந்தமாசிரித்ய சமாதி நியமே ஸ்திதா தயோஸ்து கதரஸ்ரேயா. இதனால் சமாதி மாதிரி இருந்துள்ள ஒருத்தர் பிரபுத்தைவ விக்ராந்தா விவகாரபரோபி சன். ஒருத்தர் விவகாரம் எல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் பிரபுத்தனா தெரியாது. இன்னொருத்தர் எந்த விதமான விவகாரமும் பண்ணாமல் உபன்யாசம் பண்றதில்லை, ஒன்றும் பண்றதில்லை, சமாதியிலே இருக்கார். யார் உட்கிருஷ்டர்? ஒருத்தர் சமாதி நியமத்தை எல்லாம் வச்சிருந்த. சமாதி நியமம்னா என்ன? பேசக்கூடாது, அங்கே போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமாஹித ஏகாந்தம் ஆசிரித்த சமாதி நியமே ஸ்திதா. ஏகாந்தம் பிரதேசம் ஆசிரியா, ஏகாந்தமான பிரதேசத்துல உட்கார்ந்து யாருக்கிட்டும் பேசுறதில்லை, அந்த மாதிரி இருக்கிறார். சமாதி நியமத்தை வச்சுங்க, நியமம் இருக்கு இல்லையா, சமாதி நியமத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கிறார். இன்னொருத்தர அந்த சமாதியோட இதெல்லாம் இருந்தாலும் விவகாரப்பட ரெண்டு பேரும் தத்துவ ஞானியா இருக்கும்போது யாரு அப்படி ராமருடைய கேள்வி. வசிஷ்டவாதா இமம் குணசமாஹாரம் அநாத்மத்வேன பட்சதா அந்த சீதலையா யாசோ சமாதிரிதி கஷ்டதே. அந்த சீதலதா யா அசோ சமாதிரிதி கஷ்டதே. திருப்பூர்ண மம சம்பந்தையில் நிச்சித்த சீதலா. அந்த வேறு யூஸ் பண்றது சீதலா, கூழ் கலாம்சேன கூழ், விகாரங்கள் வருதில்லை. இது நினைச்சுங்க. இமம் குணசமாஹாரம் அநாத்மத்வேன பட்சதா. எந்த குணங்கள் இருந்தாலும், எந்த விதமான விவகாரங்களும் இருந்தாலும் அதெல்லாம் ஆத்மஸ்வரூபம் இல்லை என்று பார்த்துங்க. நன்னா தெரிஞ்சுங்க. அந்த சீதலதையா உள்ளுக்குள்ள சீதளமா வச்சுங்க. விகாரங்கள் ஏற்படாமல் யார் இருக்காரோ, எப்படி இருக்காரோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு சமாதியின் பெயர். அது நியமத்தோடு இருக்கா நியமத்தோடு இல்லையாங்கிறது வேற விஷயம். இப்படி இருக்குன்னு அது சமாதி தான். விவகாரம் பண்ணும்போதும் சமாதி தான். சகஜ சமாதின்னு வேற சொல்றார். உபாயமே இல்லாமல் அப்படியே அது சகஜ சமாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சில மகான்களுடைய சரித்திரத்தில் தெரியல. அப்படியே பேசிட்டே இருக்கும்போதே அப்படியே போயிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய எல்லாம் சரித்திரத்தில் அது தெரியல. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிடுது. இந்த உலகத்தில் இல்லை. அந்த மாதிரி சமாதிக்கு சகஜ சமாதின்னு பேர். சமாதி வரணும் என்ற உத்தேசத்தோட உட்கார்ந்த, ஆமா, அதுக்கு உபாய சமாதின்னு பேர். அதனுடைய என்ன சொல்றது, பிரதித்வந்தி சப்தம். உபாய சமாதி, சகஜ சமாதி, உபாய சமாதி, இப்படி ரெண்டு வார்த்தை. அதுபடி சொல்லல. அந்த சமாதியை அனுபவித்து பழகும் பொழுது அந்த திருஷ்ய வாசனை எல்லாமே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தாலும் பார்க்காம இருந்தாலும் ஒரே மாதிரி தான். உள்ளுக்குள்ளே அந்த சீதளை அப்படியே இருக்கின்றா இருந்தால் அப்படி இருந்தால் அது சமாதி தான். திருஷ்யம் தான் நம்ம சம்பந்தம். திருஷ்யத்தோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது நிச்சயித்தியா அது அந்த அளவுக்கு நிச்சயம் வரலாம். சாதாரணமான நிச்சயத்தினால உபயோகம் இல்லை. திருஷ்யம் நமம சம்பந்த இது நிச்சித்த சீதளா கச்சித் சம்வியவகாரத்தா. விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தாலும், கச்சித் தியானபராயணா, விவகாரம் பண்ணாம இருந்தாலும், தியானபராயணனா இருந்தாலும், விவகாரபரனா இருந்தாலும், துவாவேதௌ ராம சுசமௌ
இது கிடையாது. உற்சாகத்த பாவம் இல்லை, துல்லியம் சூசமம் நன்றாவே சமன்மாரா இருக்கா இவர் ரெண்டு பேரும். சூசமம் அந்த அடிசீதளவு உள்ளுக்குள்ள சீதளமா இருக்குன்னா வெளியில் இருக்கிறது பார்த்துட்டு நீங்க கம்பேரிசன் பண்ணக்கூடாது. உள்ளுக்குள்ள என்னன்னு பார்த்துட்டு கம்பேரிசன் பண்ணணும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறது பார்க்க முடியுமா? அதனால கம்பேரிசன் பண்ணவே வேண்டாம். நம்மளால ஏதாவது கம்பேரிசன் பண்ணோம்னா எப்படி பேசுறார், எப்படி நடக்கிறார், இதெல்லாம் பண்ணலாம். நம்மளுடைய கம்பேரிசன் அவருடைய பேச்சு இன்னும் நல்லா இருக்கு, இவர் இன்னும் பிரம்மஜானியா, அவர் இன்னும் பிரம்மஜானியா, அனாவசியம். ஏன்னா உள்ளுக்குள்ள சீதளமா இருக்குன்னா வெளியில் இருக்கிற பேச்சு நம்ம என்ன அது ஒரு நியாமகமே கிடையாது. பேசாம இருக்கிறதா பேசிட்டு இருக்கிறதா இது ஒன்றும் இதுக்கு என்ன மானதண்டம் இல்லை. மானதண்டம் இல்லை. மானதண்டம் தெரியுமா? அது அளக்கிறதுக்கு அளவு போல் அது கிடையாது. மெஷர் பண்றதுக்கு இது ஒன்றும் டூல் இல்லை. அப்போ உண்மையா எப்படி மெஷர் பண்ணணும்? உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது பார்க்க முடியாது. அது அவளுக்கு தான் தெரியும், அவளுக்கு தான் தெரியும். அதனால பரஸ்வபாவ கர்மாணி விஜர்ஷேஷம் புதியும் இந்தியும் பண்ணக்கூடாது என்ற சொல்ல ஸ்லோகம் வருது. சன்னியாசம் எடுத்து உபதேசம் இன்னும் விமர்சே 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 அந்த மாதிரி வாங்க வருது. துவாவேதோ ராம சுகமோ அந்த பரிசீதளவு உள்ளுக்குள்ள பரிசீதளமா இருக்குன்னால் சமம். அந்த சீதளதா வியாசியா தது அனந்த தபஸ்தலம். எத்தனையோ ஜென்மத்தினுடைய ஜென்மங்கள் பண்ண தபத்தினுடைய பலம் உள்ளுக்குள்ள சீதளமா இருக்குது. வெளியில் அபிநயம் எல்லாம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை. உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. நைச தோஷம். அதனால என்ன கேள்வி முடிக்க. அதனால என்ன ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு வசிஷ்டனுடைய பதில் தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஞானத்துக்கு 2 பலம், ஜீவன் முக்திக்கு 5 பலம் சொன்னால் ஜீவன் முக்தன் தத்துவஞானியோட உகந்தவன் நீ தோன்றது அது சரியா இருக்குமா? கேள்வி. நைச தோஷா இது தோஷம் கிடையாது. அத்த வாசனாட்சய ரூபத்திலே சத்திய அந்த சீதளத்துவம் அவசியம் சம்பாதனியம் இத்தேவ சம்பாத்தியதே நது ததனந்தரபாவினோ மனோநாசத்திய சிரேஷ்டத்துவம் நிவாரியதே சீதளத்துவம் து கிருஷ்ணாயாக பிரசமனம் இது தாதிருஷீம் விவக்ஷாம் ஸ்வயமேவ பிரஸ்தீதகாரா. என்ன சொல்றது? அத்தது வாசனாட்சய ரூபத்திலே சதி அந்த சீதளத்துவம் அவசியம் சம்பாதனியம் இத்தேவ சம்பாத்தியதே. ஏன்னா ஜீவன் முக்தி அவஸ்தையில தத்துவஞானியோட கொஞ்சம் விசேஷம் இருக்குன்னு சொல்லலாம். சொல்றதுனால தப்பு கிடையாது. எந்த அபிப்பிராயத்துலன்னா தத்துவஞானம் வந்த உடனே வாசனாட்சயம் வரல, தத்துவஞானம் வந்திருக்கும். ஒரு தடவை தத்துவஞானம் வந்திருக்கும். தத்துவஞானம்னா பிரம்ம சாட்சா்காரத்தையே சொல்றது. பிரம்ம சாட்சா்காரம் ஒரு தடவை வந்திருக்கும்னா வாசனாட்சயம் வரல, வாசனை இருந்துருக்கும், சம்ஸ்காரம் இருந்துருக்கும். ஆமா, அந்த பிரம்ம சாட்சா்காரத்தையே திருப்பி அனுபவிக்கணும். ஒரு தடவை பிரம்ம சாட்சா்காரத்தாலும் ஆகாது அப்படி இருக்கு சித்தாந்தம். அப்போ பிரம்ம சாட்சா்காரத்தினாலேயே ஒரு தடவை வந்தா இது இல்லை, இன்னும் அது வந்துட்டே இருக்கும். அப்போ பிரம்ம சாட்சா்காரத்தினால பிரம்மஜான வாசனை வரணும். எதுக்கு? அத்தனை அனாதி காலமா அந்த சம்சார வாசனை இருக்கு இல்லையா, அது திருப்பி பிரம்ம சாட்சா்காரத்தினுடைய வாசனைகளால போகணும். அப்படி இருக்கும்போது பிரம்ம சாட்சா்காரம் ஒரு தடவை வந்தாலும் வாசனாட்சய ரூபத்வேசத்தை அந்த சீதளத்துவம் அவசியம் சம்பாதனியம். இந்த வாசனாட்சயவும் அந்த சீதளத்துவம் சம்பாதிக்கலாம். ஆனால் பல தடவை பிரம்ம சாட்சா்காரத்தை அனுபவித்து அந்த ஜீவன் முக்தி அவஸ்தைக்கு வந்திருக்கும்னால், ஜீவன் முக்தி அவஸ்தைக்கு வந்திருக்கும்னா மனோநாசம் வந்திருக்கும் அர்த்தம். இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அந்த சின்ன ஒரு வித்தியாசத்தை வச்சு பேசுறார். அது இந்த வரைக்கும் புத்தகம் படிச்சு என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியாது, ஞானமே மறந்து போயிடும். அப்போ நீங்க உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன பேசிட்டு வர்றாருன்னு தெரியாது. அதான் தெரியும். என்ன தெரியுதுன்னா
இவ்வளவுதான் இருக்கு. தத்துவ ஞானம், ஜீவன் முக்தி, இதுல என்ன வித்தியாசம்? அது நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அந்த பிரம்ம சாட்சா்காரம் ஒரு தடவை வந்துருச்சுன்னா தத்துவஞானி சொல்லலாம், உடனே ஜீவன் முக்தி சொல்லக்கூடாது. இவருடைய அபிப்பிராயம் மனோநாசம் வரல. யாஜ்ஞவல்கியர் மாதிரி ஒரு அளவு சொல்லலாம். ஆனா யாஜ்ஞவல்கியருக்கு அப்புறம் ஆமா அப்படி கூட சொல்லலாம். ஆமா 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 ஆமா. ஜீவன் முக்தினா அந்த வாசனாட்சயம் வரணும். வாசனாட்சயம் எப்போ வருது? பல தடவை தத்துவஞானத்தை அனுபவித்து மனோநாசம் வந்திருக்குன்னா, மனோநாசம்னா மனசுக்கு அத்தியந்த நாசம் இல்லை. அத்தியந்த நாசமா இருந்தா அதுக்கப்புறம் விவகாரமே இருக்காது. மனசு சம்பந்தமே இல்லாம இருக்கிற ஒரு பொருள் மாதிரி வரணும். சரீரமும் மனசும் எல்லாமே மமனா என்னோட சம்பந்தமே இல்லை, அந்த மாதிரி ஒரு அவஸ்தை வரணும். அப்படி வந்திருக்குன்னா ஜீவன் முக்தி. அது வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதமா இருக்கும். தெரியாது. இது இவருடைய அபிப்பிராயம். இப்படிதான் இந்த கிரந்தம் போயிட்டு இருக்கும். ஏன்னா கிரந்தம் முடிக்கும் பொழுதாவது நமக்கு என்ன சொல்றதான்னு தெரியணும் இல்லையா? ஒரு தெரியல. ஏன்னா கொஞ்சம் அது ஞானமும் உடனே எல்லாத்தையும் அடிக்க முடியாது. அதனால இந்த அவித்யை பூர்ணமா போகாது. அவித்யை போறதா இருந்தாலும் அந்த சம்ஸ்காரம் இருந்திருக்கும். இருக்கிறதுனால இந்த சம்ஸ்காரத்துக்கு க்ஷயம் வரணும்னால் அந்த ஜீவன் முக்தி அவஸ்தையில இன்னும் கொஞ்சம் போகணும். அப்படி சொல்றாரு. அதனால ஒரு தடவை அந்த சாட்சா்காரம் வந்திருக்குன்னா தத்துவஞானம் சொல்லலாம். தத்துவஞானம் சொல்லலாம். இந்த தத்துவஞானத்தில் இருந்துட்டு பல தடவை அந்த தத்துவஞானத்தை அனுபவிச்சு அப்புறம் அந்த வாசனாட்சயம் வந்திருக்குன்னா மனோநாசம், வாசனாட்சயத்துக்கு தான் மனோநாசம் பேரு. கொஞ்சம் கூட அந்த தெய்வ வாசனை இல்லாம போயிருக்குன்னா அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி இன்னொரு அவஸ்தை வச்சுருக்கேன். அப்ப அந்த ஜீவன் முக்திக்கும் தத்துவஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தத்துவஞானம் வந்த உடனே அந்த அந்தசீதவத்துவம் வாசனாட்சயமும் உடனே வரல. அப்போ தத்துவஞானி என்ன நினைக்கிறார்? தத்துவஞானம் தத்துவம் தெரிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் என்று தெரிஞ்சு போச்சு, அபரோட்சமாக தெரிஞ்சு போச்சு. இப்போ உதாரணம் சொல்றேன். அந்த வாசனை போகாது என்கிறதுக்கு ஒரு கயர்ல கர்ப்பபிரமம் வந்திருக்கும் இல்லையா? பயம் கற்பகான பிரமம் வந்திருக்கும். உடனே பயம் வந்திருக்கு. பயம் கண்டு ஓடி கிட்ட போய் பார்த்தால் ஒன்றும் இல்லையே தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? தப்பு ஞானம் வந்திருக்கும் இல்லையா? ஆனால் கொஞ்சமாவது அந்த பயம் உள்ளுக்குள்ள நிற்குமோ இல்லையோ? அந்த ஒரு தடவை அந்த பயம் ஏன் நிற்கிறது? தப்பும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஷிவரிங் இருக்கும். எதுக்கு ஷிவரிங் கேட்டா அதுக்கு பேரு வாசனை போல. அந்த ஒரு பயம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன பயம் இருக்கா? இல்ல, பயம் ஒன்றும் இல்லை, போயிடுச்சு. கயர்ல என்ன பயம்? ஆனா முன்னாடி இருந்த பயம் கொஞ்சம் நிக்கிற மாதிரி பயம் இல்லை. ஆனா அந்த பயத்தினுடைய வாசனை இருக்கு. அந்த பயத்தினுடைய வாசனை கொஞ்சமாவது இருந்துருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கு இல்லையா? இந்த ஒரு கணமாவது கர்ப்ப பிரம்மத்தினுடைய வாசனை 10 நிமிஷம் இருக்கும்னா, ஆனா அனாதி சம்சார வாசனை கொஞ்சம் காலம் வைக்கலாம் இல்லையா? இது மனசுல வச்சு பாருங்க. அப்போ அது தெரியாது. அப்படி இருந்தால் அந்த தத்துவஞானத்தினால எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். அப்போ கர்ப்பபிரமம் போயிடுச்சுன்னா அந்த கர்ப்பபிரமம் போன அப்புறம் அவர் என்ன நினைக்கிறார்? தெரிஞ்சு போச்சு, கயறுதான், ஒண்ணும் இல்லை. அந்த சீதவத்தம் வரல. அந்த உள்ளுக்குள்ள சீதவத்தம் சொல்றது இல்லையா? அது வரல. சரி, கொஞ்சம் தியானம் பண்ணி எதுக்கு பயப்படுறது? கயறுதானே இருக்கு, போயிட்டு இல்லையா? அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ற மாதிரி வாசனாட்சயத்துக்காகவும் அந்த சீதவத்துவத்துக்காகவும் இந்த ஜீவன் தத்துவஞானி பிரயத்னப்பட்டு அந்த அந்தசீதவத்துவத்தை கொண்டு வருது தத்துவஞானத்துக்கு பிறகு. அப்போ அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி அவஸ்தைக்கு வந்திருக்கிறதுனால் பிரயத்னம் ஒன்றும் கிடையாது, இருக்கு. இப்போ அது ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் அந்த கயிறு பார்க்கும்போது என்ன இருக்கு? அந்த வாசனையும் போயிட்டு ஒன்றும் இல்லை, கயிறு அவ்வளோதான். இன்னொருத்தர் பயந்துட்டு பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த நேற்று பயம் வந்திருக்கோ, ஒன்றும் இல்லை. ஏதாவது கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி இருக்கா? கொஞ்சம் கூட இல்லையா? இந்த மாதிரி இந்த ஜீவன் முக்திங்கிற இதையே வச்சுருக்காங்க. அதனால எல்லாம் பிரிச்சு சொல்றாங்க. இல்ல, ரொம்ப விசேஷமா விவேகம் பண்றதும் இல்லை. ஆனா சொல்லலாம், சொல்றதுனால ஒன்றும் சாஸ்திர விரோதம் ஒன்றும் இல்லை, சொல்றதுனால ஒன்றும் இல்லை. அதனால
அப்படி பார்த்தால் தத்துவஞானத்தோட இன்னும் ஜீவன் முக்திக்கு கொஞ்சம் விசேஷம் ஜாஸ்தி சொல்லலாம் இல்லையா? தத்துவஞானம் வந்தாலும் அந்த வாசனாட்சயம் வராம இருக்கிறதுனால துக்கம் போயிடுத்து, சுகம் வந்துடுத்து. நான் சொல்ற அந்த உதாரணம் பாருங்க, பயம் போயிடுத்து. பயம் போனாலும் ஏதோ ஒன்று இருக்கு, என்ன ஏன் தெரியாது, ஏன் இப்படி இருக்குன்னா தெரியாது சொல்ற மாதிரி, தெரியாதுன்னா தெரியும் வாசனை இருக்கிறதுனால. அத்த வாசனாட்சய ரூபத்தே அது அந்த சீதளத்துவம் அவசியம் சம்பாதனீயம். இது சம்பாதிது எப்போ தத்துவஞானம் வந்தா, தத்துவஞானம் மட்டும் இருக்கும்போது ஜீவன் முக்தி வர்றதுக்கு முன்னாடி இது சம்பாதிக்கணும் என்று நினைச்சிருந்து சம்பாதிக்கிறது. நப ததனந்தர பாவினா மனோநாசத்தை சிரேஷ்டத்துவம் நிவாரியதே. அதுக்கப்புறம் மனோநாசம் வந்திருக்கும் ஜீவன் முக்தினா அது இன்னும் சிரேஷ்டம் தான், சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த அந்த சீதளமா இருக்கணும் நினைச்சிருந்து சீதளமா இருக்கிறது இல்லை, சீதளமாவே இருக்க அவ்வளவுதான். சீதளத்துவம் கிருஷ்ணாயா, சீதளத்துவம் தான் என்ன, சீதளமா இருக்கிறதுனா கூழ். என்ன அபிப்பிராயம்? சீதளத்துவம் கிருஷ்ணாயா பிரசமனம், அவ்வளவுதான். கிருஷ்ணாயா பிரசமனம் இது சாதகியும் விவசாம் வயமேவ பிரத்யேகாரா. யாரு நீங்க காமிச்ச இடத்துல வசிஷ்டனும் ராமரும் தங்கள பரஸ்பர சம்வாதம் நடந்த இடத்துல ரெண்டும் ஒரே மாதிரிதான் சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துல அதுக்கப்புறம் சொல்ற அந்த சீதளதாயாம் லப்தாயாம் சீதளம் ஜெகத. உள்ளுக்குள்ள சீதளமா இருக்குன்னா எல்லாமே சீதளமா இருக்கு. உள்ளுக்குள்ள சரியா போச்சுன்னா வெளியில சரியா போச்சு. அந்த சீதளதாயாம் லப்தாயாம் சீதளம் ஜெகத். அந்த கிருஷ்ணோபதத்தான தாவதாகமயம் ஜெகத. உள்ளுக்குள்ள இந்த கிருஷ்ணையினால வந்து போயிட்டே இருக்கினால் வெளியும் அப்படிதான். நது சமாதி இந்தா விவகார பிரசந்தாச்சாப்ரோபலபியதே சமாதிஸ்தானகஸ்ய கேதஸ்தே விற்த்திதஸ்தலம் விற்த்திதந்தலம் தத்யது சமாதானம் சம உன்மத்ததாண்டவை உன்மத்ததாண்டவஸ்ய கேதஸ்தே க்ஷீணவாசனம் ததஸ்ய உன்மத்த நித்தியந்து சமம் பிரம்மசமாதினா. முன்னாடி சொன்ன இடத்துல அந்த சமாதி நியமத்தோடு இருக்கிறவனுக்கும் அந்த நியமம் இல்லாமலே அந்த சீதளமா இருக்கிறவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா அப்படி இல்லை, வித்தியாசம் இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சமாதி நியமத்தோடு இருக்கிறவன் யாரு, சமாதி நியமம் இல்லாமலே அந்த சீதளமா இருக்கிறவன் யாரு பாருங்க. சமாதி நியமம் யாருக்கு தேவை? ஏன்னா இந்த நியமத்தோட மனசை ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கிறதுன்னா அந்த அந்த சீதளத்தும் போயிடும் என்று யாருக்கு இருக்கோ அவர் தான் ஏகாந்தமா இருக்கிறது. ஆமா, அபியாச திசையில ஏகாந்த வேக சேவிக்கும், விரிக்க வேக சேவிக்கும், அழகர் ஜலகம் கவி இப்படிலாம் வருது இல்லையா கீதையில. அந்த நியமம் யாருக்கு தேவைப்படுறதுனால் இந்த நியமத்தோடு நிற்கலைனால் ஏதாவது வரும் என்ற ஒரு அது பிராக்டிஸ் பண்ணும்போதுதான். யாருக்கும் இந்த நியமம் இல்லாமலே அந்த சீதளமா இருக்கோ அது மேலதானே இருக்கு. வித்யாதாரத்துவம் சொல்றது இல்லையா? மனசு சஞ்சலமா இருக்குன்னா எந்த விதமான உபயோகமும் இல்லை சொல்ற. என்ன சமாதிஸ்தானக சத்திய சேதஸ்தே, சமாதிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சேதஸ்த மனசு விற்பி சஞ்சலமா இருக்குனால், எதி விற்பி சஞ்சலம் விற்பியா சஞ்சலமா இருக்குனால் சத் சத்தியது சமாதானம் சமம் உன்மத்த தாண்டவை. ஒரு உன்மத்தன் வைத்தியம் பிடிச்சவன் நிறுத்தம் பண்ணும்போது எப்படி இருக்கும், எவ்வளவு சஞ்சலமா இருக்கோ அதோட எந்த வித்தியாசமும் இல்லை. யூஸ்லெஸ் சொல்றேன். உன்மத்தனா இருந்த பைத்தியத்தோட தாண்டவம் பண்றவன் என்னுடைய மனசு எவ்வளவு அஸ்திரமா இருக்கோ அதோட எந்த வித வித்தியாசமும் இல்லை நின்று பண்றது. இன்னும் எதுக்காக சொல்ற, சமாதி நியமத்தோட இருந்தா தானே அதுக்கு பிரயோஜனம். மனசு சஞ்சலமா இருக்குன்னா உபயோகம் இல்லையே. ஆனால் இது எதுக்க வித்தியாசம் காணிக்கிறது. அவருக்கு என்ன சந்தேகம் இருக்குது, சமாதியில் இருந்தங்க மனசு சஞ்சலமா இருக்குன்னா அப்படி அர்த்தம் இல்லை. சமாதியும் நினைச்சுட்டு இருக்கா, சமாதி மாதிரி உண்மையா சமாதி இல்லை, சமாதியும் நினைச்சுட்டு விஷயங்களோட சம்பந்தம் இல்லாத காட்டில் போய் உட்கார்ந்துருக்கேன். மனசே சஞ்சலம். அது பைத்தியம் பிடிச்சு நிறுத்தம் பண்றவனுடைய
ஸ்திதியோட எந்த விசேஷமும் இல்லை சொல்லி என்ன சொல்ல வர, உன்மத்த பாண்டவத்தை தேவத்தே ஸ்ரீனிவாசனம் பைத்தியம் பிடிச்ச நுட்பம் பண்றவரை மாதிரி தெரியறவனுக்கு மனசுக்கு வாசனை கிடையாதுன்னா, மனசுல எந்த விதமான வாசனையும் இல்லை, வெளியில் பார்க்கும்போது ஏதோ நுட்பம் பண்ற மாதிரி தெரியுது, மனசுல வாசனை கிடையாதுனால் ததற்ற உன்மத்த நிருத்தியம் சமம் பிரம்மசமாதினா, அப்பேற்பட்ட நிருத்தியம் பிரம்மசமாதிக்கு சமம். நீ அனுபவிக்கக்கூடிய சமாதி உன்மத்த நிருத்தியத்துக்கு சமம். மனசுக்கு வாசனை போயிடுத்துனால் உன்னுடைய உன்மத்த நிருத்தியம் சமாதிக்கு சமம். இது வசிக்கவே சொல்ற. அதனால விவக்ஷம் என்னன்னா, க்ஷீணவாசனமான மனசு க்ஷீணவாசனமா இருக்குன்னா அதுக்கு ஜீவன்முக்தின்னு பேரு. அந்த ஸ்திதியை கொஞ்சம் மேலதான் கொண்டு போய் வைக்கணும். எந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. காமிக்கிறது மைவம் இது கண்டிக்க போறேன்னா இப்போ இப்படி இருக்கும்போது கம்பேர் பண்ணலாமா இல்லையா? சமாதியையும் இதெல்லாம் ஜீவன்முக்தனுடைய விவகாரத்தையும் சமாதித்தனையும் கம்பேர் பண்ணலாமா இல்லையா கேட்டா கம்பேர் பண்ற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. எந்த கம்பேரிசன் பண்றதுக்கு ஒன்றும் யாரும் வரல. இங்க வசிஷ்டரும் கம்பேரிசன் பண்றதுக்காக இது ஒன்றும் எழுதல. இது ஒரு ஸ்துதி மாதிரி சொல்றார். அப்படின்னா அத்தகைய சமாதி பிரசமத்துவமேவ அங்கீகரிக்க வாசனா நிஞ்சமே, வாசனையை நிந்த பண்றதுக்கு இப்படி எழுதுறார். வாசனையோட இருக்கிறதா இருந்தால் அதனால உபயோகம் இல்லை காமிக்கிறதுக்கு நிந்தை பண்றாரு அவர்தான். அப்படின்னா சமாதியில் இருந்தும் உனக்கு மனசு சஞ்சலமா இருக்குன்னா எந்த உபயோகமும் இல்லைப்பா சொல்றது இல்லையா? அதனால சமாதி அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லை. நீ சமாதிக்காக பிரயத்னப்பட்டிருக்கா, ஆனா உன்னுடைய மனசு அப்ப அங்கே போயிட்டு இருக்க, அதனால உன்னுடைய பிரயத்னம் அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லை. பிரயத்னாவஸ்தையில் இருக்கும்பொழுது கொஞ்சம் சஞ்சலமா தான் இருக்கும். இது பார்த்தா என்ன தெரியுது, இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து மனசை அடக்கிறதுக்கு நியமத்தோட இருக்கிற பிரயத்னப்படுறதா இருந்தாலும் கொஞ்சமாவது வாசனாட்சயம் வராம இருக்கிறதுனால கொஞ்சம் சாஞ்சல்யங்கள் ஏற்படுறது இல்லையா? அதனால நீ அப்படி பிராக்டிஸ் பண்றதெல்லாம் வியர்த்தம்பா நீ சொல்ற மாதிரி தெரியுது இல்லையா? அப்படி இல்லை, அது வியர்த்தம் ஒன்றும் கிடையாது. ஆனா வாசனாட்சயம் இருந்தா தான் அந்த பலம் பூர்ணமா வரும் என்று சொல்றதுக்காக ஒரு துதி நிந்த பண்றது அவ்வளவுதான். எதி விவகாராத்து சமாதி பிரசக்தா ததாப்யசௌ சவாசனஸ்தே கதா நிர்வாசன விவகாராத் அசமயேவா. உண்மையா பார்த்தா சமாதி ஸ்திதியில் இருக்கிறதுனா விவகாரம் பண்றதோட உட்கிட்டும் தான். ஏன்னா துவைத பிரதீதியே கிடையாது, எந்த விதமான திருஷ்யவும் பார்க்கறதே இல்லை. அதனால சமாதி ஸ்திதினா உண்மையா கொஞ்சம் சமாதி ஸ்திதியில இருக்குன்னா அது கொஞ்சம் உத்கிருஷ்டம் தான். எது விவகாராத்து சமாதி பிரசக்தா ததாப்யசௌ அவாசனஸ்தே. அந்த சமாதியில் இருக்கிறவன் ரெண்டு விதமா இருக்கலாம், அவாசனன் நிர்வாசனன். வாசனையோட சேர்ந்தவன் வாசனை இல்லாதவன். அப்ப வாசனையோட சேர்ந்தவனுடைய சமாதி பூர்ணமா நிற்காது. ஏன்னா கொஞ்சம் மனசு செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாசனாட்சயம் வந்தவனுக்கு அந்த சமாத்தியவஸ்தை இல்லைன்னாலும் விவகாரத்தில் இருந்தாலும் அந்த மனச்சாஞ்சல்யத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஜீவன் முக்தரும் விவகாரம் பண்ற அவஸ்தை இருக்கு இல்லையா? அந்த ஜீவன் முக்தருடைய சமாதியினால் அந்த ஜீவன் முக்தர் விவகாரம் பண்ணும் பொழுது பார்க்கறதோட அவர் சமாதியில் இருக்கும்போது தரிசனம் பண்றது இன்னும் விசேஷம் தெரியுது. நம்மளுடைய பாஷையில் கொண்டு வரணும் இல்லையா? நமக்கு அவ்வளவுதான சாமர்த்தியம், போய் தரிசனம் பண்ண முடியும். தரிசனம் பண்ண முடியும்னால் அது நம்மளுடைய நிலை இருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு ஞானியா இருந்து அவர் விவகாரம் பண்றதோட அவர் ஒரு பூஜை இருக்கும்போது தரிசனம் பண்றது உட்கிருஷ்டம் இல்லையா? சாதாரணமா சொல்றது இல்லையா? அப்போ தெளிவாக தரிசனம் பண்றதா இருந்தாலும் பூஜையில் இருக்கும்போது தரிசனம் பண்றது இன்னும் விசேஷம். அந்த ஒரு கன்செப்ட் வச்சுங்க சொல்றது. அப்போ ஜீவன் முக்தர் ஏற்கனவே ஜீவன் முக்தரா இருக்கு, வாசனையே கிடையாது. ஆனா அவரும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளோட கொஞ்சம் பேசுறதா இருந்தா நல்லது. அப்படி இல்லை, அவரே பேசாமல் சமாதியில் இருக்கும்பொழுது அவரே தரிசனம் பண்றது இன்னும் விசேஷம். ஏன்னா அது இதோட உத்கிருஷ்டமா இருக்கும். ஜீவன் முக்தனா இல்லாதவனுக்கு அப்படின்னா மனோவாசனை இருக்கிறவனுக்கு அவருடைய சமாதியோட மனோவாசனையே போயிருக்கு, அவருடைய ஜீவன் சமாதி இன்னும் உத்கிருஷ்டம்.